25 ஏப்ரலில் வந்து எடப்பாடி வந்து சொல்கிறாரு, எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வரும்பொழுது அசம்பிளி எலெக்ஷன் நோக்கி போகும்போது இவர் இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார். அண்ணாவை பற்றி, ஜெயலலிதா பற்றிலாம் பேசிட்டார். அப்புறம் எல்லாம் ஊழல், ஜெயலலிதா ஊழல்லாம் பேசிட்டாரு. 25 ஏப்ரலில் வந்து இவர் வந்து எடப்பாடி கூட்டணி வரும்போது இவர் தூக்குறாங்க. அதுதான் இவருக்கு விழுந்த முதல் அடி. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு அடிபட்ட பாம்பா இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடின்ற அவரை பழி வாங்கியே தீரணும்னு ஒரு வெறியில் இருக்கார். மீடியா வந்து ஓவரா ஹைப் கொடுக்குறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப ஓவரா கொடுக்குறாங்க. அவர் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவரான்றது எனக்கு கேள்வி. அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்றது வேற விஷயம். அரசியல் ரீதியாக சொல்றேன் நான். அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு, மீடியா ஹைப் கொடுக்குற அளவுக்கு தகுதியானவரா தெரியல. அதான் ரஜினி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. மு.க. ஸ்டாலின் குடும்பம் வந்து இன்னைக்கு சிறுகேரி மடம் ஒரு டூர்ல இருக்காங்க ஃபேமிலியா. அங்கேயும் அண்ணாமலை போய் பார்த்ததாக ஒரு வதந்திகள் பேசப்படுது. அண்ணாமலை திமுகவோட இணைய போறாரு அப்படின்ற. அண்ணாமலைக்கும் திமுகவில் இருக்கிற நீங்க சொல்ற குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அமித்ஷாவுக்கு போயிருக்கு சார் விஷயம். அவர் இப்போ அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு பாஜகவில் புதிய பொறுப்பா அல்லது புதிய கட்சியா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு குழப்பத்தில் இருக்கார். புதிய பொறுப்பு கிடைச்சதுன்னா அதில் போய் செட்டில் ஆயிடுவார். புதிய கட்சியை மறந்துடுவார், அவ்வளோதான். நீங்க ரிசைன் பண்ண போறோம், எதுக்கு அங்கே போய் சொல்லிட்டு வரீங்க? என்ன அவசியம் இருக்கு? என்ன இது வேலை, வெட்டி வேலை நான் கேட்குறேன். அதனால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இவர் வந்து ஒரு இந்துத்துவ பாலிசியை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிற ஒரு தலைவர் மாதிரி அண்ணாமலை பார்க்கல. சனாதனத்தை கையில் எடுக்கல. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலையோட அரசியல் வரவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது. குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் விஜய் வந்த உடனே அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஒரு ஜென்சி இளைஞர்கிட்ட ஒரு அரசியல் மோகம் பிரவேசித்திருக்கா? இல்லை, விஜய் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு திருச்சியில் பேசும்போது, ரீல்ஸ் போட்டு இந்த ஜென்சி இளைஞர்லாம் இன்றைக்கி நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேசியிருக்கார். அதாவது அவங்களுக்குலாம் வந்து அரசியலில் வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருக்கார். அதாவது கிட்டத்தட்ட 60-50 வருஷம் கழித்து ஜாதி மதம் பார்க்காம, ஏழை பணக்காரன் பார்க்காம, காசுப்படாமல் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னால் தான் நடந்ததுன்னு விஜய் தெளிவாக சொல்கிறார். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்கலன்றதை தவிர அவர் காசு கொடுக்கல, அவர் வேட்பாளரையும் யாருக்கும் தெரியாது, விஜயை நம்பி தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்றது. அப்போ அது விஜய் வந்து சினிமா கவர்ச்சியில் போட்டாங்களா, அவர் இன்ஸ்டாகிராமு போன்ற சோஷியல் மீடியாவில் ரீச் பண்ணதுனால போட்டாங்களா, இல்லை திமுக பிடிக்காத அவங்க போட்டாங்களா, பல ஒரு மாற்றத்துக்காக போட்டாங்களான்னு பலவிதமான கேள்விகள் அதில் இருக்குது. எல்லாமே சேர்ந்து தான் அவர் வின் பண்ணிருக்கிறத பார்க்குறோம். நம்ம கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி ஒரு பகுதி, அதில் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் ரீச் பண்ணுறதும் ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலைக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதையா இவரே வின் பண்ணியிருக்கார். இளைஞர்கள் ஓட்டை வாங்கி நமக்கு ஒரு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு எப்படி இளைஞர்கள் சப்போர்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அவர் வந்து தலைவராக இருந்தபோது அவர் ரொம்ப ஆவேசமாக பேசினார். திமுகவை பற்றி ஊழல்லாம் தைரியமாக எடுத்து சொன்னார். திமுக ஃபைல்ஸ் எல்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு. அப்புறம் பத்திரிகையாளரெல்லாம் வந்து நேருக்கு நேர் வந்து அவங்கள வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி, அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு தக்க பதில் கொடுக்குற அளவுக்கு தான் வந்து இருந்த மாதிரியும், அதாவது வந்து ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக டீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து திமுக ஊழல்கள்லாம் ரொம்ப அம்பலப்படுத்துகிறாரு, தைரியமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அப்புறம் கட்சியை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனார், அதெல்லாம் கஷ்டப்பட்டார். ஆனால் அவருக்கு என்ன 20 கட்சியில் சேர்றாரு, கொஞ்ச நாளில் துணை தலைவராகிறாரு, ஒரு வருஷத்துக்குள்ள அவர் தலைவராகிறார். முருகன் அங்கே மந்திரி ஆகிறாரு, ஒரு தலைவராகிறார். தலைவர் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்கல. ஏன்னா வந்து பாஜகவில் இதை விட கொட்டப்பட்ட சீனியர் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பாஜக வந்து இவருக்கு தலைவர் பதவி கொடுத்தது வந்து இவருக்கு கிடைச்ச பெரிய ஒரு விஷயம். அதை வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பாராளுமன்ற தேர்தல் 24 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள் வரையும் ஏப்ரல் வரையும் இருக்கார் வச்சுக்கோங்க. 25 ஏப்ரல் வரையும் இருக்கார், பதவியிலே இருக்கார். 25 ஏப்ரலில் வந்து எடப்பாடி வந்து சொல்கிறாரு, எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வரும்பொழுது அசம்பிளி எலெக்ஷன் நோக்கி போகும்போது இவர் இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார். அண்ணாவை பற்றி, ஜெயலலிதா பற்றிலாம் பேசிட்டார். அப்புறம் எல்லாம் ஜெயலலிதா ஊழல்லாம் பேசிட்டார். அப்புறம் எடப்பாடி வந்து டெண்டரில் எடுத்தார், சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்னு பேசிட்டார். அப்புறம் நிறைய அந்த ஜிம்மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கில்லேடியாக இருக்கார். அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்கள் அந்த வன்கொடுமை நடந்ததில் பாலியல் வன்கொடுமை, அதுக்கு உடனே தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிறது.
அப்புறம் வந்து திமுக ஆட்சி அகற்ற வரையும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன்றது, இதெல்லாம் ஜிம்மிக்ஸ், இதெல்லாம் சில்லத்தனமான வேலை. இதெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணி ஆளை கவர்றது. ஒரு பக்கம் வந்து அவர் கூட இருக்கிற ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தேகத்துக்குரிய கான்ட்ரவர்சியல் ஃபெலோ. அது ஆருத்ரா சிட் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த சிட் ஃபண்டில் ஊழல் சம்மந்தப்பட்டவங்க பல பேர் பாஜக, இவர் இருந்தபோது கூடவே இருந்தவங்க தான் எல்லாருமே. அது வந்து எல்லாமே ஒரு சந்தேக ஊசி மேலே தொங்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவர் தைரியமான ஆள், திமுக எதிர்க்கிறதுக்கு இவர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி ஒரு குரூப் வந்து புதுசாகவும் பாஜகவில் சேர்ந்துருப்பாங்க. ஏற்கனவே பாஜக இருக்கிற இளைஞர்களும் ஒரு குரூப் இவர் கூட ஒரு சப்போர்ட்டர்ஸாக மாறி இருப்பாங்க. அது இவருக்கு என்ன ஆச்சுன்னா தனக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த 24 பார்லிமெண்ட் தேர்தலில் தனியாக போனவர் 11% ஓட்டு வாங்கிட்டார். ஆனால் அந்த 11% ஓட்டு எப்படி வாங்கினார்னா 22 தொகுதிகளில் நின்றார், அதனால் வாங்கினார். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து 5 தொகுதிகள் தான் நின்னாங்க, அதனால் 3% 4% வாங்கினாங்க. தொகுதிகள் அதிகமாக நிற்கும் போது நீங்கள் ஓட்டு அதிகமாக வாங்குறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் 39 தொகுதியில் நின்று இன்னும் அதிகமான பிரச்சனைகள் கூட வாங்கியிருப்பீங்க. மொத்தமாக கூட்டணி சேர்த்து 18% வாங்கினீங்க. ஸோ என்னால் தான் 11% வாங்கினாங்க அப்படின்னு இவர் பாஜக தனியாக நின்றுது. மோடிக்கு வரணும்னு பிரதமராக வரணும்னு போட்டவங்க ஒரு எண்ணிக்கை இருப்பாங்க. இவர் வந்து தன்னால தான் அந்த ஓட்டு வந்ததுன்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு. இவர் வாரணும் வச்சு இவருக்கு எதிரிகளெல்லாம் டேமேஜ் பண்ணார், பல பேரை இவர் வந்து கட்சியிலேருந்து எடுத்தார். அந்த 11% கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அது அசம்பிளி தேர்தலுக்கான நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் வந்து 25 ஏப்ரலில் வந்து இவர் வந்து எடப்பாடி கூட்டணி வரும்போது இவர் தூக்குறாங்க. அதுதான் இவருக்கு விழுந்த முதல் அடி. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு அடிபட்ட பாம்பா இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடின்ற அவரை பழி வாங்கியே தீரணும்னு ஒரு வெறியில் இருக்கார். அவருக்கால கட்சி அவருக்கு என்ன சொல்லிட்டு, ஒழுங்கா 26 சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணுங்க, இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு பலவிதமான ஏஜென்சி எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோன்ற மாதிரி இவர் தலையில் ஒரு கட்டியை தொங்க விட்டாங்க போல் இருக்கு. அதனால வேற வழி இல்லாத பண்ணிட்டாங்க. இவர் வந்து எடப்பாடியை வந்து சிஎம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டிய ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதை வந்து வேற வழி இல்லாத என்ன செய்யறது, கசப்பு மருந்தை விழுங்கி தானே ஆகணும், வேற வழி இல்லாத பண்ணிட்டார். அவருக்கு எப்படியே எடப்பாடியை வந்து ஓரம் கட்டணும், அது விஜய் ஓரம் கட்டுற எடப்பாடின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் விஜயை எதிர்த்து நம்ம வரத்துக்கான நேரம் இப்போ திமுக அதிமுக ரெண்டுத்தையும் மக்கள் வெறுக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு புது ஃபோர்ஸாக களத்தில் இறங்கினா நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, 31 வாய்ப்பு இருக்குது, நம்ம விஜயை ஃபைட் பண்ணலாம். எப்படி நம்ம திமுக ஊழல் அடித்தோமோ அதே மாதிரி விஜய் வந்து அவர் பலவிதமான தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஆட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு மோசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அறிகுறிகளை தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால் அவரே அடிக்கிறது ஈஸி அப்படின்னு அவர் நினைச்சு என்ன பண்ணுறார், தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு விஷயத்தை ஒரு 6-7 மாதமாக பிளான் பண்ணுறார். நிர்வாகிகள் போட்ட விஷயங்களாகட்டும், பல இடத்துல நிர்வாகிகளும் போட்டார் சொல்கிறாங்க. அது மாதிரி போட்டு மேலிடத்துக்கு என்ன பண்ணுறாரு, சிக்னல் கொடுக்குறாரு. நான் இது மாதிரி இங்கே இருக்கிற நயினார் நாகேந்திரன் ஒரு பூசா போட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் ஆளுங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கல, இவரையும் வந்து ஒன்றும் கண்டுக்கல. இவருக்கு வந்து இவர் கேட்ட இடத்தையும் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு கொடுக்கல. அதனால் இவருக்கு வந்து விலகிறது வந்து அதுக்கான காரணங்கள் நிறைய வந்துருச்சு இவருக்கு ஆக்சுவலாக. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் ஒரு தூக்கி ஒரு பிட்டை போட்டார். அந்த பிட்டை வந்து மீடியா அப்படியே பிடிச்சிக்கிச்சு ஆக்சுவலாக. ஏதோ அண்ணாமலைக்கு பெரிய ஆதரவு, விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு ஜென்சி ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ணாமலை கூட பேசும் ஒரு பொருள் தானே இங்க ஒரு பேசும் பொருளா இருக்கு. ரஜினிகாந்த் என்ற ஒரு இமேஜை கூட டிராவல் அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். அதையும் சேர்த்துக்கிறார். ரஜினிகாந்த் எனக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்துக்கிறார். எனக்கு என்னவோ அதில் சந்தேகம் இருக்குது. ரஜினிகாந்த் இனிமேல் அரசியல் சகதிகளில் மாட்டிக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் அவர் சொல்கிறது என்ன, அவங்க ஆளுக்கு சொல்கிறது என்னன்னா ரஜினிகாந்த் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, குறிப்பாக ரஜினிகாந்துக்கான உருவாக்கப்பட்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அவரோட கட்சிக்காக பதிவு செய்யப்பட்ட அந்த கட்சி பெயரை தான் அண்ணாமலை அதை வச்சு தான் ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க சார். அந்த கட்சி பெயர் வந்து அவர் உருவாக்கினாரா இல்லையா, அப்போ வதந்தியாக தான் உருவிச்சார். இவர் வந்து ரஜினி வந்து வாயால் அந்த பேரை சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் கட்சி பேர் எங்கேயும் சொல்கிறாரா, வாயால் சொல்லலை. எல்லாமே மீடியாவோட கிரியேஷன் தான் சார். மீடியா வந்து ஓவராக ஹைப் கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு, ரொம்ப ஓவராக கொடுக்குறாங்க. அவர் அந்தளவுக்கு தகுதி உள்ளவரானது எனக்கு கேள்வி. அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்றது வேற விஷயம், அரசியல் ரீதியாக சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு மீடியா ஹைப் கொடுக்குற அளவுக்கு தகுதியானவா தெரியல. அதான் ரஜினி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலை பேர்லேயும் நிறையா வார் ரூம் வச்சு பலவிதமான விஷயங்கள் நடத்தினது. அவர் பேர்லேயும் குற்றச்சாட்டுகள் நிறையா இருக்குது, வேறு குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா இருக்குது. அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய ஃபைலே அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் தரப்புலேருந்து பெரிய விஷயங்கள் அவரை பற்றி போயிருக்கிறதா சொல்கிறாங்க. நேற்று அதை பற்றி அவருக்கு விசாரிக்கப்பட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையாக பொய்யா தெரியாது. நேற்று அவர் 1 மணி நேரமும் ஒன்று பேசியிருந்தாருன்னா அவர் 1 மணி நேரம்லாம் பேசலை, அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே பேசலை. அவர் வெயிட் பண்ணியிருந்தார் வெளியில், அப்புறம் உள்ளே போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1 மணி நேரம்லாம் பேசுறதுக்கு அமித்ஷா பேச ஒன்றும் இல்லை. நான் இது மாதிரி நிதின் தேசிய தலைவர் பாஜக இது மாதிரி கொடுத்துருக்கேன், என்னை இது மாதிரி ஓரம் கட்டுறாங்க, ரிசைன் பண்ணலன்னு என்னை ஓரம் கட்டுறாங்க,
எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவருடைய மனக்குமுறல்கள் எல்லாம் அதில் எழுதியிருக்காரு. அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் இதெல்லாம் கவனிக்கிறதுல நான் இப்போ தான் வந்திருக்கேன், நீங்கள் அமித்ஷாட்ட போய் சொல்லுங்க, அவர் என்ன முடிவு எடுக்கிறோ அதுதான் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அமித்ஷாட்ட அனுப்பிச்சு விட்டார். அமித்ஷா போனோன்னா அவர் சொல்றாரு, எல்லாம் சென்னையில் தமிழ்நாட்டில் நடக்கிறது எல்லாமே எனக்கு ஒன்றும் காதில் வந்துன்னு தான் இருக்குது, உங்களை பற்றி வந்துருக்கு, என்ன வந்துட்டு இருக்கு, அவரும் வரட்டும், நீங்கள் கொடுக்குற பெட்டிஷன் கொடுத்துட்டு போங்க, அவரும் வரட்டும், அவர்கிட்டையும் நான் விசாரிச்சு தான் முடிவு பண்ண முடியும், நீங்கள் அது வரையும் உங்கள் முடிவெல்லாம் தள்ளி போடுங்க, நீங்கள் எதுக்கு ராஜினாமா பண்ணுறீங்க, ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க, போய் நீங்கள் தனியாக ஆரம்பிச்சு என்ன பண்ணுவீங்க, கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண முடியுங்க, பாஜகலே உடைச்சிங்கன்னா நம்ம கல்கட்டாலேயே நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், வெஸ்ட் பெங்காலே ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம வர முடியாத இடத்துல ஆட்சிக்கு வந்திருக்கோம், அடுத்து நமக்கு சவுத்தை வந்து கடைசியாக தான் வச்சுருக்கோம் தமிழ்நாடு, அப்படி வரும்போது உங்களுக்கு நாங்கள் ப்ராமினன்ஸ் கொடுப்போம், நாங்கள் நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க, இப்போ ஏன் அவசரப்படுறீங்க, சவுத்தில் வந்து நாங்கள் இன்னும் கவனம் செலுத்தலை, வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி கவனம் செலுத்துகிறோம், வெஸ்ட் பெங்காலில் முடித்தோம், நாங்கள் அடுத்த வாட்டி நாங்கள் ஒவ்வொரு இடமா வருவோம், நாங்கள் ஒவ்வொரு இடமா வரும்போது எங்களுக்கு அடுத்த குறி வந்து தெலுங்கானா அல்லது கேரளா ரெண்டுத்துல நாங்கள் கையில் எடுப்போம், அதை முடிச்ச பிறகு நாங்கள் தமிழ்நாடுக்கு வருவோம், நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு உரிய மரியாதை கொடுங்க, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பதவி அல்லது அமைச்சர் பதவி இல்லை ராஜ்யசபா எம்பி ஏதாவது கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, இப்போ என்ன யாருமே லோக்கலில் வந்து இருக்கிற கட்சிக்காரங்க என்ன மதிக்கவே மாட்டேன்றாங்க, தலைமையை மதிக்க மாட்டேங்குது உள்ளூரில் அப்படின்னு கெஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட. அப்போ உடனே என்ன சொல்லியிருக்காங்க, சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம், நாங்கள் கூப்பிட்டு நயினா நாயகர் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க. இவர் போகும்போதே என்ன பண்ணுறாரு, போகும்போதே காரில் வந்து பாஜக கொடி கட்டாத மெட்ராஸ் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, செக்யூரிட்டி ஆஃபீஸர்லாம் என்ன சொல்லியிருக்காரு, இதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டுலாம் போயிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அவர் மனசில் என்ன வச்சிருக்காரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் மீடியா வந்து அவர் ஏதோ தனி கட்சி ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணிட்டாரு, ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததை இதுவரை அவராக வந்து வாயில சொல்லவே இல்லை, இதுவரை அவர் வெளியில் வந்து அண்ணாமலை மேலே இருக்கிற ஒரு 2 வதந்திகள் சார். ஒன்று திமுக பக்கம், இல்லை இன்னொன்று அமித்ஷாவோட அசைன்மெண்ட். அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலில் பிரவேசிக்கிறது அமித்ஷாவோட அசைன்மெண்ட்டாக இருக்குமோ ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம், குறிப்பாக மு.க. ஸ்டாலின் குடும்பம் வந்து இன்னைக்கு சிறுகேரி மடம் ஒரு டூரில் இருக்காங்க ஃபேமிலியாக, அங்கேயும் அண்ணாமலை போய் பார்த்ததாக ஒரு வதந்திகள் பேசப்படுது. அண்ணாமலை திமுகவோட இணைய போறாரு அப்படின்ற. அண்ணாமலைக்கும் திமுகவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அமித்ஷாவுக்கு போயிருக்கு சார் விஷயம். அது என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன தெரியாது நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன சொல்கிறாங்க, ஏதோ திமுக அந்த முதல்வர் குடும்பத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றது ஐபி தான் அது முடிவு பண்ணணும். ஆனால் அது அமித்ஷாக்கு இந்த தகவல்கள்லாம் போயிருக்கு. ஆனால் அண்ணாமலை வந்து திமுகவை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்து அவர் வெளிப்படையாக ஒரு அரசியல் ரீதியான உறவு திமுகவோட வச்சுப்பாருன்னா அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ திமுகவே பாஜகவோட உறவு வச்சுருந்தா தான் அது நடக்கும் ஆக்சுவலாக. அப்போ திமுக பாஜகவோட உறவு வச்சுருந்தாங்கன்னா திமுகவுக்கு அதோட தற்கொலை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களோட ஓட் பேங்கே வந்து பாதி இழந்துட்டாங்க விஜய்கிட்ட. இப்போ மைனாரிட்டி ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்கள் பாஜகட்டையும் போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஓட் பேங்க் என்ன ஆகும், அது இன்னும் கரைஞ்சி போகும் ஆக்சுவலாக. நீங்கள் பாஜக வைத்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய நிலையிலாம் இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஸ்பேஸை வந்து விஜய் தூக்கின்னு போயிடுவார். அப்புறம் நீங்கள் பாஜக போயிட்டீங்க, உங்கள் ஸ்பேஸை வந்து விஜய் தூக்கின்னு போயிடுவார். அப்புறம் நீங்கள் எழுந்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் விஜய் எதிர்க்கணும், பாஜகவும் எதிர்க்கணும். அந்த இடத்துல தான் வந்து திமுக இருக்குது ஆக்சுவலாக. வந்து இப்போ மத்தியில் ஆட்சி செய்கிறவங்களையும் எதிர்க்கணும், மாநில ஆட்சி செய்கிறவங்களையும் எதிர்க்கணும். அந்த பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் நீங்கள் பிழைக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக போட்டு திமுகவோட ஏதோ ஒரு உறவு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வெறும் வதந்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஸ்டாலின் அந்த மாதிரியான ஒரு தற்கொலை முடிவை எடுக்க மாட்டார்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ அண்ணாமலையோட இந்த திடீர் மாற்றம் ஏன் அவசரமாக தமிழ்நாட்டு அரசியலில் குதிக்கிறார்? விஜயோட அந்த முகம் வந்து விஜயே வந்துட்டாரு, நமக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறாரா? இல்லை, அதிமுக டெமினிஷ் ஆகிட்டு அதிமுக வந்து செல்வாக்கு இருந்து ஒன்றும் இல்லாத போயிட்டு இருக்குல்ல சார். அந்த ஸ்பேஸ் காலியாக இருக்குல்ல, அந்த ஓட் பேங்கை வந்து விஜய் இழுக்க பார்க்குறாருல, அந்த ஓட் பேங்க் அனாதையாக இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் எடுக்கிறதுக்கு தான் இந்த போட்டி ஆக்சுவலாக. அது தவிர விஜய்க்கு அண்ணாமலைக்கு அந்த பாஜக ஆதரவாளர்கள் கொஞ்சம் இருப்பாங்க வச்சுக்கோங்க. இப்போது பாஜக ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களால திமுகவை தோக்கடிக்க முடியல, விஜய் தோக்கடிச்சிட்டாரு. அவங்களுக்கு நமக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு 2 கண்ணும் போச்சு இல்லை, அது மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷ நிலையில்னா பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்க அந்த ஆதரவாளர்களுக்கு இப்போ சந்தோஷம் என்னன்னா திமுக ஆட்சியில் இல்லை, விஜய் வீழ்த்திட்டார். ஆனால் விஜயை நீங்கள் வந்து நம்ப முடியாது. விஜய் வந்து இந்த பிளவுவாத அரசியல், மத அரசியலுக்கெல்லாம் மதச்சார்பற்ற அப்படின்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாரு. அவர் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டை வாங்குறாரு. மைனாரிட்டிஸ் அவருக்கு எதிர்காலத்தில் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவரை வந்து இந்த பாஜக முழுசாக நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அவரை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தரை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
அது ஒருவேளை அண்ணாமலையா இருக்கலாமா அப்படின்ற ஒரு அண்ணாமலைக்கு என்னன்னா இது சரியான சமயம், இது அதிமுகவும் வந்து செல்வாக்கு எழுந்துட்டு இருக்கு, அந்த ஓட் பேங்க் நம்ம தக்க இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே சமயம் திமுகவும் வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்க உதயநிதி தலைமையில் வந்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைச்சு அவர் இறங்குறாரு. ஆனால் அவர் உண்மையிலேயே சின்சியரா மனப்பூர்வமா இறங்குறாருன்னா அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கு. அதாவது பாஜக வந்து அவருக்கு ஏதாவது கவனிச்சிட்டாங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி இறங்க மாட்டாரு, அங்கே போய் செட்டில் ஆகிடுவார். அது மந்திரி பதவி, இப்போ முருகனுக்கு மந்திரி பதவி தூக்க போகிறதா சொல்கிறாங்க. அந்த தூக்க போகிற இடத்துல இவரை கொடுத்தாங்கன்னா இவர் வந்து அங்கே போய் பாஜக செட்டில், இந்த மந்திரி பதவி விட்டு இங்கே எதுவுமே கிடைக்குமா சென்ட்ரலில், அதை விட்டுட்டு எப்படி சார் கட்சியில் ஆரம்பிப்பார், அதோட இருந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்றாங்க. அதாவது அவர் இப்போ அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு பாஜகவில் புதிய பொறுப்பா அல்லது புதிய கட்சியா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு குழப்பத்தில் இருக்கார். புதிய பொறுப்பு கிடைச்சதுன்னா அதில் போய் செட்டில் ஆகிடுவார், புதிய கட்சியை மறந்துடுவார், அவ்வளோதான். இல்ல லேஸ்ல அமித்ஷா விட்டுவார். இப்போ அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது விட மாட்டேன்னு தான் சொல்றாரு. நேற்று கூட விட மாட்டேன்னு சொல்றாரு. இவர் அதையும் மீறி வந்தாருன்னா இவருக்கு பலவித தொந்தரவுகளை அவங்க கொடுப்பாங்க. ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அப்புறம் பாஜக இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத போயிடும்ல, அவங்க இதுவரையும் வந்த வளர்ச்சி கூட காணா போயிடும்ல. அப்புறம் நீங்கள் அதாவது அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு தடாலடி பண்ணி ஏதோ கட்சியை வந்து கொஞ்சம் மேலே கொண்டுட்டாருன்றது உண்மை. ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு தெரியாது. அது எப்படிலாம் வளர்த்தாருன்னு நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ இந்த சீனியர் லெகசி, லீடரோட லெகசிலாம் மாறுதா சார்? இப்போ ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர், இது போல் சீனியர் ஒரு லெகசி இந்த தமிழ்நாடு அரசியலில். இதெல்லாம் விஜய் மாற்றிட்டாரோ? இனிமே வந்து உதயநிதி, அண்ணாமலை, விஜய் இப்படி தான் களம் வருமா? ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கேப் இருக்கு, ஷிஃப்ட் வந்திருக்கு. இப்போ ஜெனரேஷன் ஷிஃப்ட் வந்திருக்கு. இப்போ வந்து எடப்பாடி, ஸ்டாலின்லாம் கொஞ்சம் பின்னாடி போக வேண்டிய நிலையில் வந்திருக்காங்க. ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் வர எலெக்ஷன்ஸ் வேணால் இருப்பாரே தவிர, அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அவருக்கும் ஏஜ் ஆகுது இல்லை, 75க்கு மேலே வயசாகிடும் அவருக்கும். அவனும் கலைஞர் மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கலைஞர் அடுத்தது பையனை ரெடி பண்ணுறதுக்காக ரொம்ப டிலே பண்ணி அவரே தலைவராக இருந்தார், அப்புறம் பையனை ரெடி பண்ணி விட்டார், எல்லாம் கரெக்டாக. இவர் வந்து உதயநிதியை களத்தில் இறக்கி விடணும். உதயநிதி பல சவால்களை சந்தித்து தான் மேலே வரணும். அவர் அதுக்கு தகுதியானவராக இருக்காரா, சவால்களை சந்தித்து மேலே வரதுக்கு தகுதியானவராக இருக்காரான்னு நீங்கள் ஸ்டாலினே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தார். 40 வருஷம் ஆச்சு அவர் வரத்துக்கு. இவருக்கு வந்து 19 வந்தவர் இன்னைக்கு 7-8 வருஷத்தில் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ கஷ்டங்கள் இல்லாமல் வந்திருக்கிற இது சார். கஷ்டப்படாமல் எப்படி வர முடியும்? இப்போ விஜய்க்கு கூட கஷ்டப்படாமல் வந்திருக்கு. அவர் சினிமா புகழாக இருக்கிறதுனால அவர் கஷ்டப்படாமல் ஓட்டு வந்துருச்சு. ஆனால் உதய் வந்து சினிமா புகழாக இருந்தால் கூட அந்த அளவு விஜய் அளவுக்கு கிடையாது உதய். ஆனால் உதய் வந்து ஃபீல்டில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. உழைக்கணும், இறங்கி உழைச்சி தான் ஆளுங்களை சேர்த்து தான் ஃபைட் பண்ணணும் விஜயை. அப்போது ஸ்டாலின் ஒரு கட்டத்தில் வந்து உதயிட்ட வந்து அவர் உழைப்பு எதிர்பார்ப்பார். உழைக்கலைன்னா கட்சி இருக்காது ஆக்சுவலாக. அப்போது உதவி உழைச்சே தீர வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது விஜய் வந்து அப்படி தான் ஃபைட் பண்ண முடியும். அப்போ அண்ணாமலையும் வந்தாருன்னா வச்சுக்கோங்க உள்ள, அது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு 50 வயசு 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட ஒரு தலைமை வந்து இங்கே வரும்பொழுது போட்டி பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அண்ணாமலை வராரா இல்லையான்றதான் இன்னும் கேள்விக்குரியா. அதுதான் சார், நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இங்கே அதிமுக என்ற ஒரு களம் வந்து உடைஞ்சிட்டு இருக்கு. அந்த ஓட் பேங்கை தக்க வைக்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதை குறி வைக்கிறார் விஜய். இல்லை, இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது, திமுக அந்த இடத்துக்கு நகருமா? திரு ஸ்டாலின் அவர்கள் காலத்துக்கு பின்னாடி உதயநிதியும் கனிமொழிக்குமான இடம் அங்கே வந்து இரட்டை இடமா திமுக மாறுமா அப்படின்றது. உதயநிதி கனிமொழி இல்ல, அதிமுக உடையிற மாதிரி திமுக உடையுமா? அந்த இடத்துல அண்ணாமலை யோசிக்கிறாரோ? இல்லை, அது திமுக இப்போ ரொம்ப ப்ரீ மெச்சூர் சார். நம்ம இதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம்ன்றது காலகட்டம்ன்றது அது இன்னும் பல வருஷங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் வந்து கனிமொழியும் ஒரு பவர் சென்டராக இருக்காங்க, திமுகவில் ஒரு பவர் சென்டராக கனிமொழியும் இருக்காங்க, உதயநிதியும் ஒரு பவர் சென்டராக இருக்காரு. இவங்க 2 பேருக்கு இல்லாமல் அரசியல் இல்லாமல் இன்னொரு பவர் சென்டர் அவர் சபரீசனும் ஒரு பவர் சென்டர் தான் இருக்கார், நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு அவரே ஒரு அறிக்கை விட்டார் வெளியில். நாங்கள் எந்த விதத்துலையும் எங்கள் நிறுவனம் மன்னிப்பு இது கேட்டுக்கிறோம், நாங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு பெரிய அறிக்கை விட்டார். அவர் அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அரசியலில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பின்னாடி இல்லை, முன்னாடி வந்துட்டீங்க. மோகன் அவருக்கு பிரச்சாரத்தப்போ நான் தான் நிற்கிறேன்னு சொன்னேன். ஆமாம், மோகனுக்கு. அப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ அவரு ஒரு பவர் சென்டராக இருக்காருன்னு அர்த்தம். இவ்வளவு பவர் சென்டர் இருக்கிற இடத்துல பின்னாடி பிரச்சனைகள் வருமா வராதுன்னு இப்போ சொல்றது ரொம்ப கஷ்டம். இல்லை, இதெல்லாம் யூகித்து தான் அண்ணாமலை அண்ணாமலை வந்தாருன்னா பரவாயில்ல சார். அவர் வந்தாருன்னா விஜய் அளவுக்கு செல்வாக்கு அவர் கிடையாது, வாய்ப்புகள் இல்லை. அவரும் உழைக்கணும். நம்ம எப்படி உதய உழைக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி அண்ணாமலையும் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அவர் பாஜகலேருந்து வராரு. பாஜகலேருந்து வரும்போது நீங்க பாஜகவோட பி டீம்னு ஒரு முத்திரையோட வருவீங்க. நீங்க நான் கேட்கறேன், நீங்க ரிசைன் பண்ண போறோம், எதுக்கு அங்க போய் சொல்லிட்டு வரீங்க? என்ன அவசியம் இருக்கு?
என்ன இது வேலை வெட்டி வேலை நான் கேட்குறேன். எதையோ கொக்கி போடுறாரு. ஒன்றும் ஒரு அறிக்கை விடணும் சார் பேப்பரில், இல்லை நீங்கள் மெயிலில் வந்து நீங்கள் இமெயிலில் அனுப்பணும், ரெசிக்னேஷன் அனுப்பணும், இல்லை ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும் நான் விலகிறேன், இந்த காரணங்களுக்காக விலகிறேன்னு சொல்லணும். எதுக்காக போய் தலைவர்கள்ட்ட போய் ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு வரீங்க? அப்போ உங்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்குல்ல. நீங்கள் ஏதோ ஒன்று எங்களை கவனிச்சா நான் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். அப்போ பாஜக இது மாதிரி 100 பேரை பார்த்துருப்பாங்க சார் அவங்க, அந்த கட்சி தலைமை. தமிழ்நாட்டு பாஜக தலைமையை எதிர்பார்க்கிறாரா சார்? தமிழ்நாட்டு பாஜக தலைமையை எதிர்பார்க்கிறார். எல்லாம் தேசிய அளவில் எனக்கு ஏதாவது மந்திரி கொடுக்குறாரு, அதுதான் அவருடைய நோக்கம். இல்லாட்டி ராஜினாமா பண்ணுற எதுக்கு சார் தலைமையை போய் பார்க்குறாங்க? நீங்க நான் ராஜினாமா பண்றேன்னா அங்கேருந்து லெட்டர் அனுப்பிச்சு பேசாம இருப்பேன் சார். இது மாதிரி சொல்லிட்டு வந்து ஏதோ இது சொல்லிட்டு வந்து ரிசைன் பண்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் எதிரி நடந்த மாதிரி தெரியல. ஒன்று அறிக்கை விடுவாங்க, பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இவர் போய் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா அதுவே இந்த மீடியா ஏன் இந்த ஹைப் பண்றாங்க தெரியல. சொல்லிட்டு வரதே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க மீடியா. என்ன இது சொல்லிட்டு வருது, இதுன்னு புது பழக்கமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி மீடியா கேட்கறது இல்லை, யாரும் கேட்கற மாதிரியே தெரியல. இங்கே தமிழ்நாட்டோட ஆர்எஸ்எஸ் லீடர் கோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சார்? அண்ணாமலைக்கு ஏதாவது புஷ்பேக் பண்ணுறாங்களா உள்ள அந்த இடத்துல பேசலாம்? இல்லை ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் அவங்க வந்து அண்ணாமலையோட முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க, அவர் தடாலடியாக வந்த போதெல்லாம். அப்புறம் அவர் கையாண்ட சில வழிகள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியல. அவரும் வந்து ஒரு மத ரீதியான அரசியலை வந்து ஆர்எஸ்எஸ் அரசியலை வந்து அவர் எடுத்ததில்லை. முதல்ல வந்து அந்த தஞ்சாவூர் கேர்ள் பற்றி ஒரு விஷயம் வந்தபோது அதை பற்றி ஒரு மத ரீதியான அரசியல் அவர் கையாண்டார். அதுக்கப்புறம் பெரிய அளவில் வந்து ஒரு மத ரீதியான அரசியலை அவர் கையாளலை ஆக்சுவலாக. அதனால் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இவர் வந்து ஒரு ஹிந்துத்துவ பாலிசியை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிற ஒரு தலைவர் மாதிரி அண்ணாமலையை பார்க்கல. சனாதனத்தை கையில் எடுக்கல. அதில் ஒரு அதனால் இப்போ பாஜக போய் சொல்லிட்டு வந்து ரிசைன் பண்ணுறது இருக்குல்ல, அது நம்மளால் நம்ப முடியல, ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் பாஜக பலமாக இருக்குது சார். அது நினச்சா என்ன வேணால் பண்ணலான்ற லெவலில் தான் இருக்குது. மம்தாவை போட்டு எப்படி ஆட்டி வைக்கிறாங்க பாருங்க, ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆள் அம்பு சேனை பலம் எல்லாமே கையில் வச்சுருக்காங்க. அரசியல் சட்டத்தை வளைக்கிறது சரி, தேர்தல் கமிஷனை உடைக்கிறது சரி, அவங்க மூலமாக கட்சியில் இது பண்ணுறது சரி, என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். அவங்க வெஸ்ட் பெங்காலில் பண்ணதெல்லாம் வந்து பெரிய சரித்திரமாக எழுதலாம். அந்த மாதிரி பண்ணி தான் அந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க வீட்டிலலாம் வந்து அண்ணாமலை மோதுறது வந்து நடக்காது. மோதினா மலையோட மோதுற மாதிரி ஆகிடாது ஆக்சுவலாக. அவங்க ஓரளவுக்கு பார்ப்பாங்க, சரி ஒரு கட்சிக்காக உழைச்சிருக்காரு, நம்ம அப்படியே இவருக்கு ஒரு சில கிரீவன்ஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண முடியும், அந்த ஆங்கிள் தான் பார்ப்பாங்க. அப்போ இவர் ரொம்ப பிகு பண்ணான்னு வச்சுக்கோங்க, கழட்டி விட்ருவாங்க. பேசாமல் கழட்டி விட்டு நீங்கள் தனி கட்சி எவ்வளோ நடத்துவீங்க? தனி கட்சி நடத்துறது ஆழ்ந்த விஷயம் இல்லை. விஜய்க்கு வந்து ஒரு சினிமா செல்வாக்கு இருந்தது, மக்கள் கூடுறாங்க. அந்த செல்வாக்கும் இவர் இனிமேல் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் அந்த செல்வாக்கு அமையும் ஆக்சுவலாக. இப்போ அண்ணாமலைக்கு என்ன கவர்ச்சி இருக்குது, செல்வாக்கு இருக்குது சொல்லுங்கள். அவர் வந்து ரொம்ப தைரியமாக பேசுகிறாரு. அப்போ அவர் திமுக பற்றி பேசினார், விஜயை பற்றி பேசுவாரா தெரியாது. விஜய்க்கு யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவரை பற்றி பேசுவார்னு தெரியாது. விஜய் அளவுக்கு இவருக்கு யங்ஸ்டர் சப்போர்ட் கிடையாது. அதனால் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலையோட கோல் வந்து வெறும் தனி கட்சி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸை பயமுறுத்தி நமக்கு ஏதாவது பயமுறுத்தின்னு சொல்கிறத விட அவங்கள கொஞ்சம் இது மாதிரி சொல்லிக்கிள்ளி நம்ம ஏதாவது பதவி வாங்க முடியுமான்ற 2 நோக்கத்தில் போகிறார் ஆக்சுவலாக. அந்த 2 நோக்கத்தில் எந்த நோக்கத்தை அவர் கையில் எடுப்பார்? நாளைக்கு அவரோட பிறந்த நாள் அவருக்கு, நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் போது அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்றத பொறுத்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே வந்து இல்லை நான் மோடி தலைமையில் தொடர்ந்து கட்சியுடைய இதுக்காக தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வளர்த்தெடுப்பேன்னு ஏதாவது சொல்கிறாரா, இல்லை வந்து நான் வந்து ஏற்கனவே ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாருன்னு அண்ணாமலை வாயால் திறந்து சொன்னாதான் நம்ம நம்ப முடியுமே தவிர அதுவரையும் நம்ம இந்த விஷயங்களை நம்ப முடியாது. பேசுவோம் சார். அண்ணாமலையோட நகர்வு தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.